வணக்கம். நித்தி ஆயோக் ரிப்போர்ட் ஆன் ஹையர் எஜுகேஷன் 2025 2025ஆம் ஆண்டுக்கான உயர்கல்வி குறித்த நிதி ஆயோக்கோட அறிக்கை இப்போ வெளியாகியுள்ளது. நித்தி ஆயோக் அமைப்பை பொறுத்த வரைக்கும் திட்டக்குழுக்கு மாற்றாக பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக 2015 ஜனவரி 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நித்தி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லி. ஸோ இது பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்டது. பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டு திட்டங்கள் 5 இயர் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு அமைப்பு. அந்த பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாகத்தான் இந்த நித்தி ஆயோக் 2015 ஏற்படுத்தப்பட்டது. நித்தி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பல்வேறு இந்த சர்வேஸை ஒவ்வொரு ஆண்டும் கணக்குகளை வெளியிடுவாங்க. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணி இந்த வருஷம் 2025க்கான மாநிலங்கள் மற்றும் மாநில பொது பல்கலைக்கழகங்கள் மூலமாக தரமான உயர்கல்வி என்ற ஒரு தலைப்பில் 2025க்கான உயர்கல்வி குறித்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு மாநிலம் தான் தன் ஸ்டேட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அந்த ஸ்டேட்டோட உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 8.11% உயர்கல்விக்காக செலவிட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார். ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அது ஒரு யூனியன் பிரதேசம். ஸோ அந்த வகையில் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தன்னுடைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.1% உயர்கல்விக்காக செலவிடுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் மாநிலம் அடுத்த இடத்துல இருக்குது. 7.25% தன்னுடைய மாநில ஜிடிபியில் உயர்கல்விக்கு செலவிடுகிறது. அதுக்கு இடத்துல மேகாலயா 6.64%, திரிபுரா 6.19% என்று இருக்கிறது. மற்றும் கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த 5 மாநிலங்களும் இந்த இளையோருக்கான உயர்கல்விக்கு அதிகமாக செலவிடுறதுல தொடர்ந்து இந்த 5 இடங்களில் முன்னிலையில் இந்த 5 மாநிலங்களும் இருந்து வருகின்றது. இந்த வகையில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாநிலங்கள்னு பார்த்தா ராஜஸ்தான், பஞ்சாப், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள்லாம் பின்தங்கி இருக்குது. உயர்கல்வி நிதியில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தன்னோட 11,421 கோடி ஒதுக்கீட்டுடன் முன்னணியில் இருக்குது. அதைத் தொடர்ந்து பீகார் மாநிலம் இருக்குது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாநிலம் 7,237 கோடியுடன் 3வது இடத்துல உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாடு 3வது இடத்துல உள்ளது. இதுவும் நம்ம குறிப்பிடத்தக்க முக்கியமான டேட்டா. நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிக்கிம் 142 கோடி உயர்கல்விக்கு ஒதுக்குறாங்க. அது மட்டும் அருணாச்சல பிரதேசம் 155 கோடி, நாகாலாந்து 167 கோடின்னு சொல்லி இந்த மாநிலங்கள் உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் பின்தங்கி இருக்கும் மாநிலங்களாக, குறைவான நிதி ஒதுக்கும் மாநிலங்களாக குறிப்பிடப்படுகிறது. ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் எந்த மாநிலம் உயர்கல்விக்கு எவ்வளவு சதவீதம் ஒதுக்கீடு செய்கிறதுன்னு பார்க்கும்போது பீகார் மாநிலம் தன்னோட மாநில உள்நாட்டு இந்த உற்பத்தியில் பார்த்திங்கன்னா 1.56% உயர்கல்விக்கு ஒதுக்குறாங்க. அதை 1.53% ஜம்மு காஷ்மீரும் 1.45 பங்குடன் மணிப்பூரும் அடுத்தடுத்த இடங்களில் தன்னுடைய ஜிஎஸ்டிபி நிதி ஒதுக்கீடு உயர்கல்விக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் தெலுங்கானா 0.18% மிக குறைந்த அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குஜராத், ராஜஸ்தான் ஆகிய 0.23% மிக குறைந்த அளவு தான் உயர்கல்விக்கான நிதியை ஒதுக்கும் மாநிலங்களாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேசிய சராசரி பல்கலைச்செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆவரேஜ் யூனிவர்சிட்டி டென்சிட்டி 0.8 அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலேஷன், நம்ம இந்தியாவோட பாப்புலேஷனில் உயர்கல்வி படிக்கும் வயதுள்ளவர்களில் எத்தனை பேருக்கு எவ்வளவு பல்கலைக்கழகங்கள் உள்ளன. இப்போ உயர்கல்வி படிக்கும் வயதில் உள்ள 1,00,000 பேருக்கு போதுமான அளவு எத்தனை பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ் உள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ வச்சா பார்த்தீங்கன்னா அது தேசிய சராசரி 0.8% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிக்கிமில் மிக குறைவுன்னு சொல்கிறாங்க. 10.3% செறிவு பதிவாகி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது அருணாச்சல பிரதேசத்திலும், இமாச்சல பிரதேசம், மேகாலயா இந்த மாநிலங்கள்லாம் அடுத்தடுத்த இடங்களில் இடம்பெற்றுள்ளன. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தா பீகார், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பார்த்திங்கன்னா தேசிய சராசரியை விட பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது. அதாவது என்ன குறைவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நேஷ்னல் ஆவரேஜ் யூனிவர்சிட்டி டென்சிட்டி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முக்கியமான ஒரு தகவல் பார்த்திங்கன்னா கேரளா, சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களில் உயர்கல்வியில் என்ரோல்மெண்ட், உயர்கல்வியில் சேர்க்கை வீதம் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உயர்கல்வி சேர்க்கை நடைபெறுகிறது, படிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமான பாயிண்ட்டு.